அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர ரீடெவலப்மெண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் தென்காசிக்கான தனி பாதை அமைக்கிறது, 6வது பிளாட்ஃபாரம், யார்டுக்கு தனியாக பாதை அமைக்கிறது, இந்த பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் 6வது பிளாட்ஃபாரம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்த கூட் செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே மண்ணை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட்டில் இருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்ணெல்லாம் தோண்டிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே நிறச்சி இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ராக் லைனிங் அமைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஓஹெச்சி போல்ஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நட்டிட்டாங்க. ஸோ அதுக்கு அதை ட்ராக் போட்டதுக்கப்புறம் அலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த 6வது பிளாட்ஃபாரம் வந்து ட்ராக் லைனிங் அமைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த சன்ரூப் இது எல்லாமே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக்கோடைய அலைன்மெண்ட் வருது இல்லைங்களா, அதுக்காக கூடுதலாக ட்ராக்கை வந்து கொஞ்சம் தள்ளி அமைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஓஹெச்சியோட பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதை ஒட்டியே இந்த லேண்ட் லெவலிங்கும் வந்து பண்ணிட்டு வராங்க. இப்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தென்காசிக்கான தனிப்பாதை அப்படிங்கிறது, தென்காசிக்கான தனிப்பாதையும் இந்த 6வது பிளாட்ஃபார்மும் ஒன்று இணைஞ்சது தான். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து இங்கே இணைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சைடும் வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருது. ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற அதை பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அனுமதிக்காக காத்திருக்குது. ஸோ அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோடைய அந்த பில்லருக்கு 2 பக்கமே வந்து நிலம் வந்து சமன்படுத்தியிருக்காங்க. இப்படி சீக்கிரம் பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை மாற்று வழியில் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இங்கேருந்து கீழே இருந்து அந்த பக்கம் கடந்து போகிறதுக்கு வேறு பாதை இல்லை. அதனால் இந்த பில்லரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு இதை தான் இவங்க கட்டி ஆகணும். இந்த பாலத்தோடு சேர்ந்த மாதிரி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை உருவாக்க முடியாது. காரணம் என்னென்னா பில்டிங் வந்து ரொம்ப பழைய பில்டிங், அதனால் அதில் இணைக்க முடியாது. ஸோ வேறு வழியை தான் பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ பார்த்திங்களா, 2 பக்கமும் வந்து லேண்ட் க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த பில்லர் மட்டும் தான் இப்போதைக்கு தடையாக இருக்குது. இங்கேருந்து தொடங்கப்படுற இந்த லேண்ட் லெவலிங் வந்து ஃபுல்லாகவே வந்து தென்காசிக்கான பாதை பிரிஞ்சு போகிற தூரம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கான இந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் எல்லாமே வந்து நட்டிட்டாங்க. இந்த ட்ராக் லைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிளாட்ஃபாரத்தோடு இணைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதோடு சேர்த்து 2 பக்கமும் வந்து டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிற பணிகளும் இங்கே நடைபெறுது. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு சிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து அப் லைன், அதாவது நாகர்கோவில் சைட்லேருந்து திருநெல்வேலிக்கு உள்ளே வர்ற லைன். திருச்செந்தூர் வண்டியை பொறுத்த வரைக்கும் அது ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த டவுன் லைன்லேயே வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி அப் லைனுக்கு வராது அது அந்த வண்டி. அங்கே போகிற திருச்செந்தூர் போகிற வண்டிகள். ஆனால் இந்த தென்காசி வண்டி வந்து தென்காசி மார்க்கமாக போகிற இந்த வண்டிகள் எல்லாமே டவுனில் அந்த அப் லைனில் குறுக்க வந்து தான் தனக்குன்னு பாதையை வந்து மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த பாதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 மற்றும் 5வது பிளாட்ஃபாரத்தோட எக்ஸ்டென்ஷன் பணிகளை தான் பார்க்குறீங்க. அது தொடர்ந்து பிட் லைனும் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிட் லைன் எலக்ட்ரிஃபைட் ஆனதுக்கு பிறகு யாருக்குமே உள்ளே வந்து அனுமதி கிடையாது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அங்கே போக முடியாது. அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாஞ்சிமணியாச்சி சைட்லேருந்து வர்ற பாதையை டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கணும். ஸோ இந்த பணிகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா ட்ராக்கையுமே வந்து சிக்னல் சிஸ்டத்தை மொத்தமே வந்து மாற்றி அமைக்கணும். எதனால் அப்படின்னா இப்போது ஒரு ட்ராக்கை மாற்றி அமைக்கும் போது அதோட சிக்னல் தனியாக கொண்டு வந்து இணைக்க முடியாது. எல்லாமே ஒன்றா இன்டர்லிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக இந்த பணிகள் வந்து சிக்னல் அப்புறம் ஓஹெச்சி போல்ஸோட அலைன்மெண்ட்டோடு நிற்கிது. மற்றபடி பணிகள் வந்து வேகமாக சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. இப்போது நம்ம பயணம் பண்ணுற எல்லா டைமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டி ரேக்கை கொண்டு வந்து காம்பவுண்ட் சுவர் மாதிரி நிறுத்தி வச்சிடுறாங்க. பிட் லைனை முழுமையாக நம்மளால் பார்க்க முடியறதில்ல. பரவாயில்ல, அங்கே எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்ல. இந்த ட்ராக்குகளை அமைக்கிறதுல தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்லீப்பர்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ட்ராக்கை வந்து கொஞ்சம் நகர்த்திட்டு புதிய ட்ராக்கை வந்து அமைக்கிறதுக்கு தயாராவாங்க. இந்த ட்ராக் வந்து அமைக்கிறதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாஞ்சமணியாச்சி சைடுலேருந்து வர்ற அந்த டபுள் ட்ராக்கில் வர்ற அப் அண்ட் டவுன் லைனில் வர்ற வண்டிகள் வந்து
கொஞ்சம் அந்த ஹோம் சிக்னலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சிக்னல் கிடைச்ச பிறகு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதுக்குன்னு சன்டிங் யார்டுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் அமைச்சிட்டு அதை தொடர்ந்து அந்த சன்டிங்கு ஒரு ரேக்குகளை ஓரமாக வச்சுட்டு அந்த லைனை அப்படியே கொண்டு வந்து பிளாட்பாரத்தோடு இணைச்சிருவாங்க. இந்த பணிகளுக்காக தான் தனியாக ஒரு ட்ராக் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கான லேண்ட் லெவலிங் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பழைய ரயிலெலாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, அதாவது தண்டவாளங்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த வேலைகளும் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.